ஸோ இந்த பாடல்லாம் நீங்கள் மீகா சேனலில் போனீங்கன்னா மீகாவில் வந்து யூடியூப்பில் வந்து இந்த பாட்டெலாம் அதோட இது போட்டிருப்பாங்க லிங்க்கு. ஓகே, நம்ம கவலைப்படாதீங்க, நம்ம கரெக்டாக லஞ்சுக்கு போயிடுவோம். ஆமே. ஸோ நம்ம ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக அந்த டைமோட தான் பேசுகிறாங்க. ஏமே. ஸோ இப்போ அடுத்தது ஒருத்தர் கூப்பிட போகிறேன். அவர் யாருன்னா வந்துட்டு அவர் எனக்கு ஒரு 2019 தெரியும். ஸோ வந்து வீடியோ ப்ரொடக்ஷனாக தான் இருந்தார். இப்போ அவர் இவேஞ்சலிஸ்டாக இருக்கார். ஏமேன். கர்த்தர் அவரை வல்லமையை பயன்படுத்துறாரு. நம்ம பிரகாஷா கூப்பிடுவோம். அப்படியே கொஞ்சம் கைகளை தட்டி. ஓகே, பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சத்தமா பிரைஸா சொல்லுங்க பாப்போம். இப்போ எல்லாருக்கும் நெஞ்சில பயம் வந்துச்சு தானே, இன்னொரு ஸ்பீக்கரா விடமாட்டாங்களா நம்மள அப்படின்னு பக்கு பக்கெட் இருக்குன்னு தெரியுது. பரவாயில்ல, எனக்காக நீங்க ப்ரே பண்ணிக்கிங்க, நீங்க ஏன் கையிலும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா பொதுவாக எனக்கு வந்துட்டு எவ்வளோ நேரம் கொடுத்துருக்கீங்க? ½ அன் ஹவரா? 10 நிமிஷம் குறைச்சிட்டாங்க பார்த்தீங்களா? 20 நிமிஷம். நார்மலாக எனக்கு 2 பரிவாரங்கள் தந்திரின்ற மாதிரி 20 கொடுத்தா 40 எடுத்துக்குவேன். சான்றதை இன்னைக்கு ஏசப்பா காப்பாற்றிடுங்க. சரி, ஓகே. ஒரு ஸ்லைட்ஸ் இருக்கு, ஸ்லைட்ஸ் போடுறீங்களா? ரியல் மீட்டிங் எடுத்துருவா. சரி, ஓகே. ஐ ட்ரை டு பி வெரி குயிக்கா. ஸோ எனக்கு கொடுத்தப்பட்ட பாயிண்ட் வந்துட்டு டாபிக் வந்து தி விஷுவல் காஸ்பல். ஓகே, விஷுவல் காஸ்பல் தமிழில் எப்படி சொல்றது? என்னய்யா? ஓ, இது கொடுத்துருக்கீங்களா? ஓ, தேங்க்யூ. பரவாயில்லையே, இதெல்லாம் கொடுக்குறாங்க. வேலை செய்யுமா? வேலை செய்யுது. டெஸ்டிங். ஐயோ போச்சு. வருமாயா? ஓகே, ரைட். நல்லா இருக்கு இது. ஓகே, குட். கீழே வந்து ஒரு வசனம் போட்டேன். அந்த வசனம் இல்லை, சரி ஒரே ஒரு வசனம் மட்டும் படிச்சிடலாம். நாட் கோனா பி ப்ரீச்சி, டோன்ட் வரி. ஆனா இந்த வசனம் தான் எனக்கு 20 வருஷம் முன்னுக்கு when I started with media ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வசனம். So Philippians 1:18, but what does it matter? The important thing is that in every way, whether false motive or true, Christ is preached, and because of this I rejoice. Yes, and I will continue to rejoice. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுகிறதே எனக்கு மகிழ்ச்சி. ஏன் இதை சொல்றேன்னா, மீடியாவில் வந்து நிறைய மீடியா மினிஸ்ட்ரி ரொம்ப ஒரு ரிஸ்கான மினிஸ்ட்ரி, ரொம்ப ஒரு கான்ட்ரோவர்ஷியல் மினிஸ்ட்ரி, ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ்மெண்டல் ஆயிரும். நீங்க ஒன்று செஞ்சீங்கன்னா அதில் தப்பு தான் ஹைலைட்டாக யாராவது எடுத்து வந்து கொண்டு வந்து காட்டுவாங்க. அப்போ நிறைய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், நிறைய கருத்து வேறுபாடுகள், நிறைய டிவிஷன்ஸ் வந்து மீடியாவில் இருக்கு. இன்னைக்கு பார்க்குறீங்கண்ணே, பிரசங்கத்தை, பாட்டை எல்லாத்தையும் கமெண்ட் அடிக்கிறாங்க. ஆனால் இந்த மீடியா மினிஸ்டர் தொடர்ந்து நீங்கள் கரெக்டாக இஃபெக்டிவாக இருக்கணும்னா இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நன்மையும் தீமையும் இயேசு பற்றி தானே அந்த பாட்டு சொல்லுது. நன்மையும் தீமையும் இயேசு தானே அதை மகிமைப்படுத்துது. இயேசு 4 பேருக்கு தெரிய வராது தானே, அதனால எனக்கு மகிழ்ச்சி. ஆமேன். சத்திர இந்த மியூசிக் தப்பு, இந்த டான்ஸ் தப்பு, அது தப்பு, இது தப்பு, அது மூலியமா இயேசு 4 பேருக்கு போறாருன்னா நமக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா. அதனால இந்த வசனத்தை வச்சுதான் நான் செஞ்சேன். ஏன்னா நான் செய்யற ப்ராஜெக்ட் சில பேர் பார்த்துட்டு இது நல்லா இருந்துச்சுப்பா, ஆனா அது கொஞ்சம் ஓவரா இருந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி சில கமெண்ட்ஸ் வரும். நான் எப்பவுமே ஒரு ப்ராஜெக்ட்ல வேலை செய்யும் போது ஐ வில் ட்ரை டு சி அதுக்கு பின்னாடி அவங்களுடைய விஷன் என்ன சொல்ல பாக்குறாங்க, என்ன செய்தி அதுன்னு டெலிவர் பண்ண பாக்குறாங்க. அதை அழகா நம்ம கொண்டு சேர்க்கிற வேலை தான் நமக்கு இருக்கு. அதை ஜட்ஜ் பண்ற வேலை நமக்கு கிடையாது. எதிர்பார்த்து ஒத்துக்கிறீங்க? ஆமே சொல்லுங்க பாப்போம். ஸோ ஐ ஹோப் திஸ் வில் என்கரேஜ் யூ. ஓகே, ஒரு சின்ன காரியத்தை மட்டும் ஒரு கேள்வி கேட்கறேன். பாப்பீங்க, என்னடா ஆப்பிள் பிசினஸ் திறந்துட்டாருன்னு யோசிப்பீங்க. சப்போஸ் உங்க கையில வந்து ஒரு ஆப்பிளையும் ஒரு கிரவுனையும் கொடுத்தா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? ஆப்பிளா? புரியுது. எல்லாம் இப்ப லஞ்ச் டை கிட்ட வச்சு கிரவுன்லாம் வச்சுனா என்ன பண்ண போற? ஆப்பிளை கொடுக்கப்பா. சரி, உண்மையா சொல்லுங்க, ஜஸ்ட் பி ரியல். என்ன செலக்ட் பண்ணுவீங்க? ஆப்வியஸ்லி கிரவுன். ஏன்னா அது நல்ல விலை மதிப்புக்குரிய ஒரு ஜாமா. சரி, ரெண்டாவது காரியம் காட்டுறேன். லெட்ஸ் சே வந்து உங்க கையில வந்து ஒரு சூப்பு அல்லது வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல் ஆஃப் ட்ரெஷர்ஸ் காட்டினா நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? அப்பயும் சூப்பு. சிலரை மாத்தவே முடியாது. ராயல் சட்டையிலேயே கிரவுட் இருக்குது, அப்பயும் ஆப்பிள் தான். ஓ, கிரவுட் கிடைச்சிருச்சு, எனக்கு ஆப்பிள் தான் தேவை. ஓகே, சோத்திரம். ஓகே, இது எதுக்கு நான் கேட்டேன்னா, பைபிள்ல ஒரு 2 கேரக்டர் வந்து இவர் பண்ண தப்பா பண்ணியிருக்கிறாங்க. ஆண்டவர் வந்து அவங்க கையில வந்து கிரவுன் கொடுக்கலான்னு பார்த்தாரு ஆடம் கீவுக்கும். ஆனா கடைசியில் அவங்க தேர்ந்தெடுத்தது ஆப்பிள். சூப் யார் தேர்ந்தெடுத்தா சொல்லுங்க பாப்போம். நல்லா வச்சு பாருங்க, பைபிள் ஒரு கேரக்டர் இருக்கிறாரு, இயேசுவா, ஏசாவ், ரைட். அவர் கையில வந்து ட்ரெஷர்ஸ் கிடைச்சிருக்கும், நிறைய பிளெஸிங் கிடைச்சிருக்கும். ஆனா அவருடைய பர்த் ரைட்டை தம்பிக்கிட்ட கொடுத்துட்டு சூப் வாங்கிட்டு போயிட்டாரு. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, டோன்ட் சிட் ஃபார் லெஸ்.
நம்ம மீடியால பண்றீங்க, பாட்டு செஞ்சாலும் சரி, வீடியோ பண்ணாலும் சரி, சரி இது போதும், ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஆப்பிள் இல்லை, க்ரௌனை தான் நீங்க ரிலீஸ் பண்ணணும். நம்ம வந்து சூப்பை காட்டக்கூடாது, ட்ரெஷர்ஸை காட்டணும். இது எவ்வளோ ஆட்டணும் டக்குன்னு ஓட்ட முடியுங்க வந்துடுது, ஏஐன்றாங்க, அடைக்கவும் முடியல. சரி விட்டுருங்க, கண்டுக்காதீங்க வந்துச்சுன்னா. ஸோ நம்ம எதை செஞ்சாலும் பெஸ்டா செய்யணும் நம்ம நினைச்சு டைம் எடுத்து செஞ்சோம்னா கண்டிப்பா அது பெஸ்டா வரும். சில நேரத்தில் நான் இங்கே நிறைய பேருக்கு கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எல்லாரும் கிளையண்ட் இருக்கிறாங்க, அதனால பார்த்து கவனமா பேசணும். நல்லா மாட்டிக்கு வேண்டாண்டு எல்லாரையும் தனித்தனியாக டீல் பண்றதுக்கு தப்பிச்சிடல. எல்லாம் ஒரே நேரத்தில் அப்படியே பாக்குறாங்களா, நம்மளை பத்தி ஏதாவது சொன்னா இருக்குன்ற மாதிரி எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. ஸோ சில ப்ராஜெக்ட் நல்லா டைம் எடுத்து பண்றதுக்கு டைம் கிடைக்கும், சேர்த்து 2 நாளை முடிக்கின்ற மாதிரி டைம் கிடைக்கும். அப்போ கடைசி என்ன ஆகும், சூப்பா தான் மாறும் பாருங்களேன், ட்ரெஷர் ஆக்க முடியாது. அதனால நான் ஒரு காரியத்தை சொல்லுவேன், எதை சொன்னாலும் நல்லா டைம் எடுத்து யோசிச்சு செஞ்சா கண்டிப்பா அது பெஸ்டா வரும். when it comes to visual நிறைய திங்கிங் இருக்குது, நிறைய எக்ஸிகியூஷன் இருக்குது. இதெல்லாம் உங்ககிட்ட காட்ட போறேன். ஏன்னா விஷுவல் காஸ்பல் எப்படி நீங்க வந்து விஷுவலா உங்க பாட்டை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுங்கிறது குறித்து நான் கொஞ்சம் உங்களுக்கு சின்ன டிப்ஸ், ரொம்ப நிறைய பேச முடியாது, முடிஞ்ச வரைக்கும் பேசுவோம். விஷுவல்ஸ் தான் முக்கியமா, வீடியோலாம் வேணாம் பிரதர். ஆண்டு பாட்டு கொடுத்துற, பாட்டு போய் சேரும், ஆண்டு பாட்டு கொண்டு பலருக்கு அனுப்புவாரு. சிலர் சொல்லுவாங்க என்கிட்ட, வீடியோலாம் வேணாம், பாட்டை விளையாக்கலாம், வசனம் வந்து எழுத்தாதானே இருந்துச்சு. இயேசு ஆண்டவரே பார்க்க பண்ணீங்க, the Bible foundation of visual storytelling. God always used visuals. கவனிச்சிருக்கீங்களா? அக்கினி ஸ்தம்பம், மேக ஸ்தம்பம், ஆண்டவர் வந்து நாவிலே இருக்கிறேன்னு இல்லையே, அவர் விஷுவலா காட்டினாரு. சில காரியங்கள் ஆண்டவர் வந்து பாருங்க, மோசேக்கு முச்செடி நடுவுல ஒரு விஷனா ஒரு ஃபயரா வந்து காட்டுறாரு. மோசே மோசே அப்படின்னு பேசி முடிக்கல, ஃபயரா காட்ட அட்ராக்ட். ஃபயர் பார்த்து என்னாச்சு மோசேஸுக்கு, அங்க என்னமோ இருக்கு போல அப்படின்னு போனாரு. விஷுவல்ஸ் ஆல்வேஸ் அட்ராக்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் பேசுறாரு, விஷயம் போகுது. அப்ப எப்பவுமே நீங்க வந்து விஷுவல் அசட்டை பண்ணக்கூடாது. விஷுவல் ஆல்வேஸ் அட்ராக்ட்ஸ் பீப்புள் டு வாட் யூ ஆர் ட்ரைங் டு சே. இப்போ நான் மேலே ஏறணுன்னு நான் எப்படி நிற்கிறேன், என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க, நான் வேறு கோட்டு சூட்லாம் போட்டு வந்துட்டேன். நான் ஐயோ இன்னைக்கு என்ன நடக்க போகுன்னு தெரியல. என்ன நான் எங்கே போனால் ஜாக்கெட்டில் கோட்டு போடுவேன், ஏன்னா மழை காலம், ஏக்கோன்னு நம்ம சைஸுக்கு குளிரும். அதனால நான் தப்பா நினச்சிக்காதீங்க. பட் இருந்தாலும் போட்ட அப்படி ஒரு மாதிரி பார்ப்பீங்க தானே, என்ன அது என்னமோ மாதிரி பண்ணிருக்காரு அப்படின்னு. ஸோ விஷுவல் அட்ராக்ட்ஸ். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமே சொல்லுங்க அப்போ. ஸோ விஷுவல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எஸ்பெஷலி இந்த காலத்துல. இந்த விஷுவல்ல 2 விஷயம் இருக்கு. when music and visual joins together it creates an atmosphere. அவங்கள இம்மஸ்டா அதுக்குள்ள கொண்டு போயிடும். நீங்க நல்ல ஒரு விஷுவல் நீங்க உங்க பாட்டுக்கு நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, அந்த பாட்டு அவங்க காதல மட்டும் கேட்க மாட்டாங்க, அந்த பாட்டு உலகத்துக்குள்ளேயே அவங்க போயிடுவாங்க. ஸோ எப்போ நீங்க ஒரு பாட்டை செஞ்சாலும் நல்ல ஒரு விஷுவலை கிரியேட் பண்ணணும் நீங்க கண்டிப்பா நினைக்கணும். இப்ப பாருங்க, மீகா வந்து அடுத்த லெவலுக்கு எங்கேயோ போயிட்டு இருக்குது. இப்ப நம்ம நிக்கிக்கும் நம்ம புது டீமுக்கும் பலத்தை கரளி கொடுங்க பாப்போம். சீரியஸா, உண்மையால சும்மா நான் அவர் முன்னுக்கு உட்காந்துருக்காருல்ல, எனக்கு தெரியுது அவர் எவ்வளவு எஃபர்ட் இதுல போட்டு, இது 10 பேரை சேர்க்கறதுக்குள்ள நம்ம போற உயிர் இருக்கு அப்படின்ற மாதிரி எவ்வளவு கால் பண்ணிருப்பாரு, எவ்வளவு எஃபர்ட் போட்டிருப்பாரு. ஸோ அதனால அதுவும் நம்ம நிக்கிக்கு நோன்னு சொல்லவே முடியலங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அவர் பேச ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கு பிரதர் உங்ககிட்ட. நீங்க முன்னுக்கு பேசும்போது எனக்கு கண்ணு கலக்கிற மாதிரி பேசுறாரு, அது ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஸோ வெரி குட். ஸோ அப்போ அந்த அட்மாஸ்பியர் கிரியேட் பண்றதுக்கான விஷுவல்ல ஒரு எபிலிட்டி இருக்கு. அதை இன்னொன்று ஞாபகம் வச்சுங்க, கீழே எழுத்து மறைஞ்சிச்சு. பீப்புள் ரிமெம்பர் விஷுவல் 3 times more than words. ஆனால் தான் நினைக்கிறேன் ஆண்டவரே நிறைய விஷுவல் பயன்படுத்தியிருக்காரு. இங்க ஜீசஸ்க்கு பாருங்க, அற்புதம் செய்யும்போது எல்லாரும் கண்ணுக்கும் தெரியுற மாதிரி செய்யறாரு. he does miracles because visual attracts. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, கிங்டம் பத்தி பிரீச் பண்றாரு எல்லாருக்கும் போது. ஸோ உங்களை பாடல்கள் நீங்க செய்யும் பொழுது அந்த பாடல்களை விஷுவலா எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க பாட்டை செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது. சில இருக்காங்க என்கிட்ட வரும் பொழுது, அவங்க பாட்டை செய்யும் பொழுது எழுந்தும் பொழுது, நான் இப்படிப்பட்ட கற்பனையில் இருந்தேன், இப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் எனக்குள்ள இருந்துச்சு. இப்போ பாருங்க காலம் மாறிடுச்சு. பீப்புள் ஆர் மோர் டு விஷுவல்ஸ் தான். இப்பெல்லாம் டெக்ஸ்ட் போட்டீங்கன்னா யாரும் ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் பார்க்க மாட்டாங்க. எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இப்போ விஷுவல் தான். ஆமா இல்லையா? எல்லா வரலாம் இப்படி மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே போயிட்டே தான் இருக்கு. மேலே கீழே இல்லை, மேலே 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 போயிட்டே தான் இருக்குது. ஸோ அது மொதல் 3-4 seconds அவங்களோட அட்டென்ஷன் நம்ம வாங்கலன்னா we lose them. அப்ப இப்போ உள்ள காலத்துல நீங்க பாடல் எழுந்தும் பொழுது, என்னோட சஜஷனா, ஜஸ்ட் ஹம்பிள் சஜஷனா, பாடல் எழுந்தும் போதே ட்ரை டு convey something to the people.
கோச்சிக்க மாட்டீங்களா அப்படிலாம் சொன்னாக்கா? நம்ம வந்து செஞ்சதே திருப்பி செய்ய முடியாது, இனிமே புதுசா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். அண்ட் காட் இஸ் a god of creativity. எத்தனை ஒத்துக்கிறீங்க? அப்ப ஆண்டு நமக்கு புதுசு புதுசா கொடுப்பாரு. நல்லவர் வல்லவர்னே முடிச்சிடக்கூடாது. நல்லவர் வல்லருக்கு அப்புறம் இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அது விஷுவல்ல இன்னும் வித்தியாசமா நம்ம காட்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. So that's I'm just trying to show you the importance. ஓகே, இப்போ சாங்ஸ் வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் மெசேஜா எப்படி பிரதர் ஆக்கலாம்? நீங்க சொல்றது புரியுது. விஷுவலா போனாலும் என்னதான் செய்யலாம்? ஜஸ்ட் a few tipsலாம். அந்த சாங்ல கண்டிப்பா ஒரு மெசேஜ் இருக்கணும். இப்போ வர்ஷிப் வந்தாலும் எஸ், எப்படி வர்ஷிப் பண்ணலாம்? வர்ஷிப்ல உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கடவுளோட இருக்கிறத நீங்க காட்டலாம். இல்ல நீங்க ஏதோ ஒரு மெசேஜ் அதுல கன்வே பண்ணலாம். அதாவது there must be a message in that song. உங்க ஆடியன்ஸுக்கு தெரியாதது ஒண்ணு அவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தணும். நீங்க சாங் ரைட் பண்ணாம உட்கார்ந்து பாருங்களேன், ஆண்டவர் கண்டிப்பா உங்களுக்கு அது கொடுப்பாரு. ஏன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணி நிறைய பேர் அது மாதிரி செஞ்சிருக்கீங்க. இங்க இருக்க யாரும் ஒரு ஆளை காட்ட விருப்பப்படல. ஏன்னா ஒருத்தன் காட்டி இன்னொன்னு காட்டலாம் நல்லா இருக்காது. அதனால இங்க இருக்கிற few of you நான் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்க சாங்ல ஏதோ ஒரு காரியத்தை மெசேஜ் நீங்க கன்வே பண்றதுக்கு நீங்க வச்சு என்னால பார்க்க முடியும். அதை வச்சு தான் நாங்க விஷுவலி கொண்டு வரோம். அதனால சில சாங் வந்து ரொம்ப ஈஸி டு ஒர்க் பிகாஸ் தேர் இஸ் a message. So try to tell something to the people. ஏன்னா of course ஆராதனைனா என்னது? ஆண்டவருக்கு தான் அப்படின்றது உண்மையா இருந்தாலும் பட் பாட்டை கேட்கறது யாரு? இப்போ ஆண்டருக்கு மட்டும் தான் நீங்க பாட்டு செஞ்சீங்கன்னா கொஞ்சம் பிராக்டிக்கலா போவோமே. என்ன ஒரு கள்ளு தீக்கிறது சைக்கி விட்டுறாதீங்க. பாட்டை ஆராதனைன்னு ஆண்டவருக்கு தாங்கிறது உண்மைதான். அப்படி நம்ம ரூம்லயே பாடி இருக்கலாமே. எதுக்கு ரெக்கார்ட் பண்ணி வெளியாகிறோம்? at the end of நமக்கு என்ன வேணும்? we want people to listen and also worship God with our song. ரைட்டா இல்லையா? அப்ப அதை அவங்களை கனெக்ட் பண்ணணும். அப்ப அவங்களுக்கு அதுல ஏதோ ஒன்று டச் ஆகும். நல்லா பாருங்க, நல்ல பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹிட் ஆகிற பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா the songs that ministers to them. அந்த பாடகர் பாட ஆராதிப்பாரு. ஆனா அவர் வாழ்க்கையில் கடந்து போனதோட சம்மந்தப்படுத்தி ஆராதிப்பாரு. அது பார்க்கிறவனுக்கு அவன் வாழ்க்கையில் நடந்ததை நினைச்சு பார்ப்பான். So it connects. There is a message. So அந்த மெசேஜை வந்து ஒரு விஷுவல் தீமோட கொண்டு வரணும். இப்போ சில பாட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கிரஞ்சான மாடர்ன் ஸ்டைலே அந்த ஸ்டைல் இருக்கும். பிகாஸ் அந்த சாங் மியூசிக் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்கும். கிளாசிக் சாங்க்கு போயிட்டு நம்ம பிரேக் டான்ஸ் ஆட முடியுமா? சான்ஸே கிடையாது. அப்போ அந்தந்த ஒரு தீம்னு ஒன்று நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா வில் பி வெரி வெரி குட். அது மோஸ்ட்லி வித் த மியூசிஷியன் டைரக்டரோட அதான் நல்ல விசை யுத்வாக்கர்லாம் இருக்கிறார்கள். நான் அவங்ககிட்ட கேட்டால் அவங்க ஒரு தீமே படைச்சு கொண்டு வந்துருவாங்க. ஸோ ஐ டோன்ட் ஹேவ் டு எலபரேட்லாம், அது அவங்க டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன். ஸோ அந்த தீமுக்கு ஏற்ற மியூசிக் இதை வந்து நாங்கள் கொடுத்துடலாம். யூஸ் சிம்பிள் ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பாடல்கள் எங்கிட்ட நீங்கள் வரைக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் வர சைக்கிள் கேப்ல நான் மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. சரி, ஓகே, இன்னைக்கு கமிஷன் அப்புறம் பின்னாடி பேசிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சாங் செய்யும் போது அதில் ஒரு சம்பவத்தை கொண்டு வர்ற மாதிரி ஒரு கேரக்டரா நீங்க கொண்டு வந்துருங்க. அதாவது அந்த ஒரு கேரக்டர் கடவுளை எப்படி பார்க்கறான், அந்த கேரக்டர் என்னத்தை கோத்ரூ பண்றான், அந்த ஒரு கேரக்டர் இடத்துல நின்று நீங்க ஒரு ஸ்டோரி ரைட்டிங் மாதிரி இந்த சாங்கை கொண்டு போனீங்கன்னா அந்த ஸ்டோரி வந்து கண்டிப்பா ஜனங்கள்கிட்ட போய் பேசும். நீங்க இந்தியாவில் இருக்க சாங்ஸ் ரொம்ப பயங்கர ரீச் ஆகுது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, எல்லா இந்தியா சாங்ஸை போய் தட்டி பாருங்களேன். தேர் இஸ் அ மெசேஜ், தேர் இஸ் அ ஸ்டோரி பிஹைண்ட் இட். ஸோ அதோட பெரிய முக்கியமான ஒரு டிப்ஸ்லாம், film with the intention of ministry, not performance. அதாவது பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா நம்ம சொல்ற டான்ஸ் இதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் தான். மினிஸ்ட்ரிங்கிற வேர்டு வந்து என்ன அர்த்தம்னா டு மினிஸ்டர், மற்றவங்களுக்கு அது ஊழியம் செய்யணும், அதாவது மற்றவங்களுக்கு அது ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஓகே தேங்க்யூ ஒரு நோக்கத்தோட நம்ம செஞ்சோம்னா அது கண்டிப்பா போவோம். இடையில நம்ம பாஸ்டர் ஆல்பர்ட் ரவியுடைய பாட்டு ஒன்று செஞ்சோம், அது பயங்கர டான்ஸ் தான், ஆனால் அதில் ஒரு மெசேஜ் இருந்துச்சு, நன்மையை தீமையும் ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்து. அப்போ சோகமா இருக்கும் அந்த பாட்டை டான்ஸ் ஆடுறத பார்த்து என்கரேஜ் ஆவான். பாஸ்டர் குமரதேவனோட பாட்டம் ஏசோ மகிமைப்படுத்த ஆராதிக்கிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் அதில் வந்துட்டு ஒரு ஹைப் கிரியேட் பண்ற மாதிரி அது இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் தான், அது மினிஸ்ட்ரி இருக்கு. அந்த ரெண்டு சாங் ஜஸ்ட் லேட்டஸ்டாக செஞ்சதுனால நான் சொல்றேன். ஸோ மஸ்ட் அவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த சாங் நல்லா போகும். அடுத்த வேகம் போயிடும். டிஜிட்டல் இவாஞ்சலிசம் குயிக்கா போயிடுறேன், டக்கு டக்குன்னு 5 நிமிஷம் தான் இருக்குது. இப்போ உள்ள கரண்ட் ஜெனரேஷன் தே ஆர் சீக்கிங் ஆன்சர்ஸ் ஆன்லைன். யாரும் இப்போ பக்கத்தில் இருக்கிறது கேட்கறது இல்லை, ChatGPT தான் கேட்குறான். கூகுள் இப்போ அவனு ஜெமினியா வந்துட்டான். ஸோ எல்லாருமே அங்கே தான் போயிட்டு கேள்வியை கேட்குறனால நம்மளுடைய கான்டென்ட் இன்னும் நம்ம ஆன்லைனில் வீடியோவாக கொண்டு வர்றது ரொம்ப முக்கியம்.
அப்படிப்பட்ட காலத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஓகே, ஆன்லைன் பாருங்க, the right ingredients இந்த காலத்துல நீங்க மக்களை ரீச் பண்றதுக்கு, உங்களுடைய சாங், உங்களுடைய கான்டென்ட் கொண்டு சேர்க்கறதுக்கு, நம்பர் 1 it has to be online. Okay, number 2 it has to be visual. Number 3 it has to be a melody or music. இது மூணு இருந்தா ஒரு விஷயம் மில்லியன்ஸ் இல்ல பில்லியன்ஸ் ரீச் பண்ணுது. இது மூணு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்க அப்போ. சர்மனா, மூவியா? மூவில இருக்கு, பட் மூவி ஃபுல்லாவா இல்ல. ஆனா ஒரு மியூசிக் வீடியோ சொன்னா இது மூணுமே இருக்கு. கவனிச்சிருக்கீங்களா? விஷுவல் இருக்கு, மியூசிக் இருக்கு, மெலடி இருக்கு, அது ஆன்லைனா இருக்கு. நீங்க இன்டர்நெட்ல போயிட்டு யூடியூப்ல போயிட்டு பில்லியன் வியூஸ் எடுத்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். And especially when it tries to convey a message, it becomes more effective. ஒரு விஷயத்தை நல்லா பிளான் பண்ணி நீங்க செஞ்சீங்க, it can go very very far. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க இதுக்கு? குயிக்கா போயிடுறேன், நிறைய யோசிச்சேன். பட் என்னதான் நம்பர்ஸ் நமக்கு வேணும்னாலும், நான் பார்த்த வரைக்கும்ல, நான் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறேன்ல, பார்த்த வரைக்கும் நம்பர்ஸை நீங்க ஏன் பண்ணாம மெசேஜை கன்வே பண்ண மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா அந்த பாட்டு ஹிட் ஆகும். இது உண்மை. இப்ப எனக்கு நிறைய வியூஸ் வேணும்னு நினைச்சு நீங்க செஞ்சீங்க, அந்த பாட்டு வியூவே வராது. உண்மையா சொல்ற, வரவே வராது. ஆனா அதுல ஏதோ ஒண்ணு ஒருத்தனுக்காக நான் போய் சேர்க்கணும்ன்ற ஒரு நோக்கத்தோட, பிகாஸ் when there is a strong objective, அது ஆட்டோமேட்டிக்கா போய் சேர்ந்துரும். So even though we want to reach people, பாருங்க, ஃபேமஸ் ஆகும் நினைக்க தப்பே கிடையாது. சில பேர் ஃபேம்லாம் வேணாம்னு சொல்லுவாங்க. why? பாஸ்டர் பிரீஷ் நல்லா சொன்னாங்க, இன்ஃப்ளூயன்ஸ். நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா இன்னும் நிறைய பேர் ரீச் பண்ணலாம். நம்ம யார் ரீச் ஆகுறோம்னா நம்ம மூலியமா ஆண்டு ரீச் ஆகணும். நம்மளை பார்த்து நம்ம சொல்ல வரத கேட்பாங்க. நம்ம யாரை சொல்றோம்? ஏசப்பாவை தானே சொல்றோம். அப்ப நம்ம ரீச் ஆகிறது முக்கியம். ஸோ நத்திங் ராங் டு பிகம் ஃபேமஸ். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு நல்ல ஆப்ஜெக்டிவ் இருந்தா, குட் இன்டென்ஷன் இருந்தா, இட் வில் பி குட். ஆமென். அப்ப நீங்க என்ன நம்ம அவங்களுக்கு கொடுக்க போறோம், எஃபெக்டிவா இருக்கிறதுக்கு என்னன்றத மட்டும் ஒரு ஃபியூ டிப்ஸ் கொடுத்துறேன். நீங்க நெக்ஸ்ட் அடுத்த பாட்டை, அது மியூசிக் வீடியோஸோ ஏதோ நீங்க செய்யும் பொழுது, ஃபர்ஸ்ட் திங் இன்டென்ஷன், ஆப்ஜெக்டிவ். இந்த பாட்டை பார்த்தா எண்ட் ரிசல்ட் அந்த நபருக்குள்ள என்ன நடக்கணும், whether it should be encouragement, whether they should have hope in life, whether அவங்க broken family, அந்த ஃபேமிலி திருப்பி ஒன்று சேர்ந்துருக்கணும், இல்லை அவங்க வந்து இயேசு தான் ரட்சகன் அறிஞ்சிருக்கணும், அது காஸ்பல், பிஆர் காஸ்பல், எவஞ்சலிசமா இருக்கலாம். அதாவது இந்த சாங்கை நீங்க வச்சு கேட்டுட்டு இதுல இருந்து அவனுக்கு வந்து என்ன நடக்கணும், அந்த இன்டென்ஷன், ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கறத வரணும். ஜீஸ், அதான் உண்மை. செகண்டா வந்து தான் ஸ்பிரிச்சுவலா, தென் யூ ஹேவ் டு ப்ரே அபவுட் இட். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நான் நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருக்கேன்ல. இப்போ இந்த அழகான ஒரு காமெடி வந்துச்சு. ஃபாஸ்டிங் பண்ணிட்டு ரெக்கார்டிங் போயிட்டாரு. ஆக்சுவலி ஃபாஸ்டிங் பண்ணிட்டு அடுத்த நல்லா சாப்பிட்டு ரெக்கார்டிங் போயிடணும். ஃபாஸ்டிங் பண்ண வேணாம்னு சொல்லல, ஆனா ரெக்கார்டிங் பண்ண நேரத்துல சில பேர் ஷூட்டிங்ல ஃபாஸ்டிங் வருவாங்க, நொந்து செய்வாங்க. அப்படியே பரிதாபமா இருக்கும். ஐயோ எப்படா லட்சம் எடுக்கிற, அப்படிக்கு பாவமாயிரும். ஆக்சுவலி ஃபாஸ்டிங் ஒரு நல்ல ஒரு பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு எனக்கு. ஊழி பண்ணும்போது ஃபாஸ்ட் பண்ணாத, நல்லா ஃபாஸ்டிங் பண்ணிட்டு ஊழியத்துக்கு முன்னாடி சாப்பிட்டு போ, அப்பதான் உடம்புல வேலை இருக்கும். ஆமென். சோ ஸ்பிரிச்சுவலா நீங்க உண்மையா சொல்றேன், சில பாஸ்டர்ஸ், சில எங்க இருக்கிற சில பேர் இருக்கீங்க, நல்லா ஃபாஸ்டிங் பண்ணி ஆண்டோட ஜெபம் பண்ணி அந்த பாட்டை செய்யும் போது அது நல்லா எஃபெக்டிவா இருந்திருக்கு. ஆரம்பத்துல நான் பாட்டு சொன்ன எனக்கு பயம், பக்கு பக்கு மட்டும் இருந்துச்சு. இந்த சைமன் ஃபெர்னாண்டஸ் சொன்னாலும் ஆரம்பத்துல அவங்க தான் வந்தாங்க என்கிட்ட 7 பாட்டு எடுத்துக்கிட்டு. அவங்க ஏற்கனவே ஃபேமஸா, நம்ம பார்த்தா புதுசா, அதுக்கு உண்மையில ஃபாஸ்டிங் போட்டேன் பாஸ்டர் நானு. ஏன்னா ஏதோ சொதப்பிட கூடாதா, ஐயா ஆண்டவர் உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னாரு, அதை வேற சொல்றாரா, என்கிட்ட தான் கொடுக்க சொன்னாரா அப்படின்னு அது வேற, அதுலயே வாசிக்க போட்டு எசவா காப்பாத்திரு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆனா உண்மையை சொல்றேன், அந்த டைம் இப்ப அந்த வீலம் பார்த்தா இப்ப அந்த அளவுக்கு குவாலிட்டி இப்ப ஃபீல் பண்ண மாட்டேங்குது. அது ஒரு 10 வருஷம் முன்னுக்கு செஞ்சது. ஆனா அந்த ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பேர்னஸ் உண்மையில அந்த பாட்டுல இருக்கிற செய்தி பலருக்கு போய் சேர்ந்திருக்கு. அது நம்ப மாட்டீங்க. அந்த சாங் மட்டும் இல்ல, மற்ற சாங்ஸ் பாஸ்டர்ஸ் எல்லாரும் பேர் சொல்ல முடியல. சில பாட்டை பார்த்து சிலர் வந்து பின்மாற்றம் அடைஞ்சவங்க சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. சில அன்பிலி சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏசுவதி பாட்டு உண்மையில வேலை செய்யுங்க, நீங்க சாதாரண நினைக்காதீங்க. நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்றேன், நான் செய்யறது எஃபெக்டிவான நோண்டிக்கிட்டே இருப்பேன். The songs really minister to people. ஆளுங்களை தொட்டு சபைக்கு கொண்டு வந்திருக்கு. அதனால it really can work on a proper spirituality. நீங்க அப்ளை பண்ணாதான் அது நடக்கும். கட்ட அடிச்சு செஞ்சீங்க வச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். இதை அனுபவத்தில் நானே சொல்றேன்.
சில நாங்களே விஷுவல் பண்ற நானே சும்மா கிளம்பி செஞ்சீங்கன்னா அது பெருசா ஒன்றும் இருக்காது. ஆனா விஷுவல் குவாலிட்டி இருக்கலாம், பிரம்மாண்டம் இருக்கலாம், ஃபோக்கேல எடுக்கலாம், லைட்லாம் போட்டு எடுக்கலாம், ஆனா மினிஸ்டர் பண்ணாது. ஆனா ஸ்பிரிச்சுவலா நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா மட்டும்தான் அது. நம்பர் 2 ஸ்பிரிச்சுவாலிட்டி. நம்பர் 3 ஸ்பிரிச்சுவாலிட்டி மட்டும் இருந்து கிரியேட்டிவ்ல டோட்டல் வேஸ்ட். கிரியேட்டிவிட்டி இருக்கணும். நம்ம ஆண்டவர் வந்துட்டு ஜெபிக்கிறதுக்கு அதுக்கு மட்டும்தான் நமக்கு கிருபை கொடுக்கல. பைபிள்ல போட்டிருக்குது கிரியேட்டிவிட்டிக்கும் அவர் என்ன பண்றாரு, கிருபை கொடுக்குறாரு. ஸோ கிரியேட்டிவிட்டி நம்மளுக்கு ஐடியா நல்லா யோசிக்கும். எனக்கு சிலர் கூட ஒர்க் பண்ணும் பொழுது பயங்கர ஃப்ரீடம் கொடுப்பாங்க. இட்ஸ் நாட் அபவுட் த மணியா, ஐ மீன் என்ன டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. சார் எப்படி நம்ம சொல்லி இப்படி போய் இப்படி நடந்து இப்படி குதிக்கணும் நீங்க அப்படின்னா குதிக்கணுமா, சோத்திராட குதிச்சிடுவாங்க. அந்த மாதிரி ஆள்லாம் எங்க கையில கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்க வச்சு நல்லா செஞ்சு முடிச்சுதான் வீட்டுக்கு அடி போடுவோம். அடி நாய்க்கடியெல்லாம் வாங்கிருப்பாரு இவரு. நாய் இருக்கு அப்படி கேட்கிறீங்களா, நாயா ஐயோ இஸ்ராஜா அப்படி சொல்லிட்டு பயந்துகிட்டே ஆனா ஏறிட்டாரு. ஆனா கஷ்டம் நாய் பேர் போட்டுச்சு. கேட்டா இங்க சில பேர் காசு கட்டி கூப்பிட்டீங்களா நாயா அப்படின்னு. இல்ல அது ஓசில வந்துச்சுன்னு சொன்னேன். ஆனா அந்த மாதிரிதான் சில நேரத்துல எவ்வளவு ரிஸ்க் எடுத்து சில நடிப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது we can do the extraordinary. உதாரணத்துக்கு சீனு பாட்டுலாம் பார்த்துருக்கீங்களா. சீனு பாட்டு வந்துட்டு என்னுடைய மச்சாங்கிறதுனால அவர் ப்ரொமோட் பண்றேன்னு நினைக்க கூடாது நீங்க, சரியா? அது மச்சான் தெரியா, சகல கடைகள் வரும். ஆனா உண்மையில அவர் வந்து என்னன்னா கதை, அவர் பாட்டுலாம் பார்த்தா ஃபுல்லா ஸ்டோரி பேஸ் தான். அவர் கவலைப்பட நைட்டு 12 மணியா இருந்தாலும் ஓகேன்னு 10 மணி இருந்தாலும் ஓகேன்னு வந்து இழுத்து போட்டு செய்வோம் சொல்லி இழுத்து போட்டு செய்வோம். ஆனா கடைசி பார்த்த சாங் வந்து நல்லா ஒரு மெசேஜ் கொண்டு அது சேர்க்கும். சரி வந்துட்டு நான் இப்படி போவேன் அம்புட்டு தான் அப்படின்னு வாங்க. அப்போ நாங்களும் அம்புட்டு தான். அதனால என்ன சொல்ல வரேன்னு புரியுது உங்களுக்கு. அந்த கிரியேட்டிவிட்டிக்கு ஸ்பேஸ் கொடுங்க. கண்டிப்பா மியூசிஷியன் ஒத்துக்குவீங்களா. ஸோ அந்த கிரியேட்டிவ் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அது ரொம்ப சூப்பரா நல்லா போகும். அடுத்தது ப்ராப்பர் எக்ஸிகியூஷன். ப்ராப்பர் எக்ஸிகியூஷனா ப்ராப்பரா பிளான் பண்ணி ஸ்கெட்யூல் பண்ணி கரெக்டா ஷூட் பண்றதுக்கான கரெக்டான ஒரு டீமோட நீங்க ஒர்க் பண்ணணும். நான் எங்கிட்ட கூட நீங்க வரலாம், பிரச்சனை இல்லை. சரி எங்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்லா பண்றவங்க இருக்காங்க வெளியே. எதை பண்ணாலும் டைம் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஸோ 4 things. என்னது? இன்டென்ஷன். சொல்லுங்க இன்டென்ஷன். செகண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி, மூணாவது கிரியேட்டிவிட்டி, நாலாவது எக்ஸிகியூஷன். ஸோ பேசிக்கலி இது நாளே கரெக்டாக நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்க ப்ராஜெக்ட் சூப்பர் பூம் பாஸ்டிக்கா வரும். அம்புட்டு தான் கதை. தேங்க்யூ. ஒரே கதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். எங்களை ப்ரொமோட் பண்றேன்னு நினைக்காதீங்க. எனக்குள்ள ஒரு ஜபம். இப்போ வந்து பொதுவாக நான் தான் எப்பவுமே இருக்குன்னு மெல்சன் சொல்லுவாங்க. பட் ஃபியூ பீப்புள் செய்கிறாங்க மியூசிக் வீடியோஸ்லாம், பட் ரொம்ப ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா இங்கே அவ்வளோ சார்ஜ் பண்ண முடியாது காஸ்பல்ன்றதுனால வர்றதில்ல ஆளுங்க. ஆனால் எங்களுக்குள்ள ஒரு பேஷன் இருக்கு. அந்த பேஷன் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஆண்டர் எனக்குள்ள வச்ச ஒரு பேர்டு 10 வருஷமா நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஆண்டர் எனக்கு சொன்னா அதர் ஷுட் கம் அப் ஆல்சோ. அதுதான் நாங்கள் அகாடமின்னு ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நேற்று கூட வந்து பாஸ்டர் சைமன் ஃபெர்னாண்டஸ் சார் பாட்டு வந்து ஒரு ஷூட் பண்ணியிருக்காங்க. நான் ஷூட் பண்ணவே இல்லை. பட் ஷர்வின் தாங்க ஷூட் பண்ணியிருக்கேன். கைத்தட்டு கொடுங்க அவருக்கு. புதுசா ஒரு சினிமாட்டோகிராஃபர் மாத்திரம் எழுப்பி இருக்கிறாரு. அந்த பக்கமே நான் போல. நீங்களே பிளான் பண்ணுங்க, நீங்களே ஷூட் பண்ணுங்கன்னு பண்ணி வெளியாகுது இந்த வாரம் சண்டே. ஸோ அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ வி வாண்ட் டு see more people to come. ஸோ ஒருவேளை உங்களுக்கு வீடியோஸ் செய்யணும், விஷுவல்ஸ் செய்யணும், எனக்கு ஷூட் பண்ண ஆசை இருக்கு அப்படின்னாங்க, ப்ளீஸ் கம் டு அஸ். திருப்பி சொல்றேன், ப்ரொமோட் பண்றேன்னு நினைக்காதீங்க. பட் இதனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் பயன்படுத்திக்கிறேன். எங்க அகாடமியில அடுத்த வருஷம் எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. குறைஞ்சது ஒரு 7 பேராவது மியூசிக் வீடியோ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆட்களை 2026 எழுப்பிடணும். நாங்க மட்டும் செய்யணும் இல்ல, நிறைய பேர் செஞ்சாதான் இந்த இண்டஸ்ட்ரி வளரும். அதனால ஆசைப்படுங்க, கத்துக்குங்க. என்கிட்ட தான் வந்து கத்துக்கணும் இல்ல, மேலும் யூடியூப் பெரிய அகாடமி, யூடியூப்ல கத்துக்குங்க. இல்ல உங்களுக்கு பர்சனலா 1-to-1 தான் நீங்க லேர்ன் பண்ண விருப்பப்பட்டா எங்க கிட்ட வரலாம். கத்துக்கிட்டு பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக நாம செய்வோம். ஓகே, தேங்க்யூ. அவ்வளவுதான். சில பேர் பின்னாடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, முடிப்பாரா முடிச்சிட்டேன். தேங்க்யூ.